இந்த உரைய ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசுகியை பிடிக்கும் நம்புறேன். என்ன வாசுகியா தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏசி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் வாஸ் அ ட்ரீம் கம் டு மொமெண்ட். Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிமுக்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. திருவள்ளுவருடைய சிலை நம்ம பார்த்துருக்கோம். திருவள்ளுவன் அப்படின்னாலே நமக்கு அந்த முகம் ஞாபகம் வரும். ஆனால் அதுவே வரையப்பட்டது தான் அப்படின்ட்டு புத்தகங்கள் எழுதியிருக்கு. படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சிலையை பார்க்கும் பொழுது அந்த திருவள்ளுவன், ஆனால் படத்தில் சினிமாவில் ஒரு திருவள்ளுவன் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு பிறகு இவருடைய முகம் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திருவள்ளுவன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திரு கலைச்சோழன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், என்னுடைய குருநாதர், கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஏஎம் எட்டின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், கலை இயக்கம் சுரேஷ் கிளரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், மக்கள் தொடர்பு மனவை யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும், ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும், நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும், நண்பர் குணாபாபு அவர்களுக்கும், பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், சந்திரசேகர் சார் அவர்களுக்கும், பாரதி சார் அவர்களுக்கும், மகேஷ் சார் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பூச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யாருப்பா அவர் அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த
ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல வந்து அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி அண்ணன் ஐயா, யுகபாரதியன், பழனி பாரதி மற்றும் பழனிமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்கறதுக்காக எங்கே போனேன். நான் முதல்ல நேரடி அப்போ தான் பார்க்குறேன் அண்ணன். மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் இங்கேருந்து வருவதற்கு வந்து எனக்கு வந்து 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன் வைத்தியநாதையா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க. முதல் முறையில் வந்து பழகர பையா பேசிட்டு போயிட்டாங்க. 2வது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா, இலங்கையில் வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னன்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை. அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி ஏன் கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்கே வரதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் அவரோடு எதிர்பார்த்த, நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கிட்ட 2000 பேர் உட்காந்து நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன். அண்ணன் உள்ள என்ட்ரி, நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன். ஆனால் ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்கன்னா, அவர் அரசியல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக பொருள்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கிய இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க. பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, இப்ப வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்க ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீ ஆணை பிறப்பிப்பது ஒரு அரசியல், வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவதுதான் வரம்பு மீறுவதாங்க அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் படிச்சு தெரியல, சாரி. வரம்பு மீறுவதுதான், நான் ஏன் போயிட்டே போறேன்னு. வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமா. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவா பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை. உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமா பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோற நேரத்தெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல் வந்து இதெல்லாம் சந்திச்சு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிச்சு நடிகர்கள்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. இன்னும் 2 மணி கிளம்பிடுவாங்க, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தினத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழின் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு
ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்னை தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை எழுதியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கல. இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். நன்றி கலைச்சோழன் பேசி முடிச்ச பிறகு எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சியாப்பா, நான் படிக்கலப்பா, நானும் படிக்கல அப்படின்னு சொல்லுவோம். சரி, அவர் நல்லா படிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சா 100 மார்க் வாங்கிட்டு அப்படியே எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேடை பேச்சு புதிது பழக்கமல்ல அப்படின்ட்டு வந்து சரன்ட்டு பேசி முடிச்சிட்டிங்க சரவெடி மாதிரி. வாழ்த்துக்கள். இவங்ககிட்டலாம் உஷாராக இருக்கணும், ஒன்றுமே தெரியாதுன்ட்டு சூப்பராக சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். இருந்தாலும் வாழ்த்துக்கள். அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்க நண்பர்கள் நினைக்கிறேன். நல்ல விஷயம். அங்கேருந்து பேசுறது ரொம்ப ஈஸி, இங்கேருந்து பேசுறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் மேடைக்கு வந்து இங்கே இடத்துக்கு வந்து பேச இருக்கிறாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருக்காரு. யூடியூப்பில் போயிட்டு அவருடைய பேரை நீங்கள் போட்டு பாருங்கள், அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். கடந்த ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவனுக்காக 180 சிலைகளை வந்து வச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே அடுத்ததான் வள்ளுவனுக்கு சிலை வைக்கிறதுக்காக அத்தனை முயற்சியிலையுமே வந்து இறங்கி இருக்கக்கூடிய திரு விஜி சந்தோஷம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம் நன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் தெய்வீக நூல். திருக்குறள் இன்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது. வள்ளுவ பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் 187 வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்பியிருக்கின்றோம். எதற்கும் பணம் வாங்குவதில்லை. இன்று வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் மாநகரிலே அங்கு ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கப் போகிறோம். அதற்கு பல தமிழறிஞர்கள் இருந்து வருகின்றார்கள். ஆக திருவள்ளுவர், பொதுமறையான் திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன், எதற்காக உலகமெல்லாம் சென்று
இலவசமாக அந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் 1330 குறளும் 133 அதிகாரத்திலே 2 அடியிலே ஏன் 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது திருவள்ளுவர். இந்த படத்தில் பார்த்தோம், அவர் வளவ நாடிலே பிறந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் நேரம் அவரும் அந்த மலையை வனம் சுற்றி வந்தார். பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து எதிரும் முதலான வள்ளுவ பெருமானை, நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கொள்கின்றீர்கள், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள். ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசுகள் இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிதைக்கின்றார்கள். அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார்கள். வள்ளுவருக்கு இந்த ஜாதியோ மதமோ இனமோ கிடையாது. அதுபோல்தான் எனது அன்பு அருமை இளவர் திருமாவளவன் அவர்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மக்களும் ஒன்றுதான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் ஊரெல்லாம் சுற்றி வருகின்றார். சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள். அதில் ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறள் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படிப்பட்ட பல நாடுகளிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம். இன்று வள்ளுவர் யார் என்று நான் கேட்கும் பொழுது, ஆடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், அவர்தான் ஞான தந்தை கருவூலப்பட்ட 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு என்ற எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர். இன்று அவர்களே நம்ம எல்லோரும் உள்ளத்திலே வைத்து வணங்குகின்றோம். இந்த ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன், பின்பு பேப்பர் போட்டவன், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதிலிருந்த வருமானத்தை எனது அருமை அம்மா சந்தனத்தாய்
அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன்மகனே சான்றோர் என கேட்ட தாய். தாயை மறக்காது, தந்தையை மறக்காது, ஆசிரியரை மறக்காது. இதை நம்ம உள்ளத்திலே தான் நமது வள்ளுவ பெருமான் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். அதற்காக இந்த அருமையான மேடையில் பேச வாய்ப்பும் இதில் அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் அன்பான நல்வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.